சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவேரி வடகரை தலங்களில் 60வது தலமும் 114வது தேவார பாடல் பெற்ற தலமுமான ஸ்ரீரங்கம் தீவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய திருவானைக்காவல் திருவானை கோயில்னு சொல்லுவாங்க. இது 5 பஞ்சபூத தலங்கள் நீர்த்தலமாக சொல்லப்படுது. இறைவனை ஜம்புநாதர் வெண்ணாவலீசர், அதாவது வெண்ணாவங்கள் மரங்கள் அதிகமாக இருந்ததுதான், அதனால் இந்த ஊரை ஜம்புகேஸ்வரன் சொல்லுவாங்க. ஜம்புனா நாவல்னு அர்த்தம். இறைவி அகிலாண்டேஸ்வரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இவங்களோட தோடு ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இந்த கோவில் பார்த்திங்கன்னா அந்த பிராகாரங்களே மிக வலிமையாக இருக்கும். 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் இங்கே உள்ள முருகனை சம்ஹார கோலத்தில் இருக்கிறார். எப்படி இறைவன் சம்ஹார கோலத்தில் அதே மாதிரி இங்கே இருப்பார். இறைவனை திருவானைக்காவுடைய நாயனார் குறிப்பிடுவாங்க. தென்கரை பாண்டிய குலாசினி வடநாடுங்கிற பிரிவில் அந்த கோவில் வருது. இந்த கோவிலில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சோழ மன்னன் காவேரியில் நீராடும் போது கலன்று விழுந்த ஆரத்தை இறைவன் திருமஞ்சன நீர் குடத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டார். அதுமாதிரி கோச்சங்கச்சோழன் கட்டிய 70 மாடல் கோவில் இதுதான் முதல் மாடல் கோவில். இவர் பிறந்த ஊரும் இதுதான். சம்பந்தர் 3 பதிகமும், அப்பர் 5 பதிகமும், சுந்தரர் 1 பதிகம் பாடியிருக்காங்க.